கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரை துதிப்போம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. ஓ, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால தான் எல்லாம் கூடும். என் தெய்வத்தால் கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷர்களால் கூடாதுன்னு சொன்ன எத்தனையோ காரியங்களை என் ஆண்டவர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறீங்க. மனுஷன் என்றைக்கும் தோல்வி உள்ளவன், மனுஷன் என்றைக்கும் குறைவுள்ளவன். ஆனால் என் தேவன் நிறைவானவர், எல்லாம் செய்ய நீர் வல்லவர். உடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யாராகிலும் தங்களுடைய வாழ்க்கையில் என்னால் ஒன்றுமே முடியலை, எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன செய்வேன்னு ஏங்கி கொண்டிருந்தாங்கன்னா அவங்க ஏக்கத்தை ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அழகாக ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம்தான். ஆனால் மார்க்கு 10:27 இயேசு சொல்லும்போது சொல்கிறார், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவனால் எல்லாம் கூடும் என்பது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் நிறைய இடங்களில் மனுஷர்கள் தோற்று போவாங்க. மனுஷனால் முடியாதுன்னு ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அது அப்படியே உங்களால் முயற்சி, உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய உழைப்பு, அல்லது உங்களுடைய திறமை, உங்களுடைய பணம், அல்லது மருத்துவர்கள் கூட முடியாதியா, இதுக்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி மனுஷர்களால் முடியாது என்று சில சூழ்நிலையில் சொல்லிட்டாங்கன்னா அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை.
ஒருவரால் எல்லாமே செய்வதற்கு முடியும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு உண்மையாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம பைபிளில் படிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவருடைய ராஜ்யத்தின் பணியை அவர் மகிமையாக நிறைவேற்றினதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசிக்கும்போது அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு மனுஷன், சங்கிலிகளினால் அவனை கட்ட முடியல. அவன் பயங்கர கொடூரமான ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அவனை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கதரேனருடைய நாட்டுக்கு போனார். அவர் படகுல ஏறி பயணித்து போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான புயல் வந்தது. முந்தின அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா அவங்க படகுல அங்கே கதரேனருடைய நாட்டுக்கு போகலாம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி சீசர்களை அழைத்து கொண்டு இயேசு படகுல போனார். இந்த மனுஷன் கதரேனருடைய நாட்டில் அசுத்த ஆவிகளை 3000க்கு அதிகமான அசுத்த ஆவிகள் இந்த மனுஷனை அடக்கி பிடிச்சி ஆளுகை செய்து வைத்திருந்தது. அதனால் இந்த ஆவிகள்லாம் என்ன செய்ததுன்னா, இயேசு வருகிறார்னு தெரிஞ்ச உடனே இந்த ஆவிகளெல்லாம் போராடி எப்படியாவது இயேசுடைய பயணத்தை தடுக்கலாம் என்று நினைத்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி காற்றையும் கடலையும் எல்லாம் இயேசு அடக்கி கதரேனுடைய நாட்டுக்கு அவர் போனார். அங்கே போகும்போது சூழ்நிலை என்னென்னா, அங்கு அந்த அசுத்தாவியில் பிடிக்கப்பட்டிருந்த மனுஷன் சங்கிலியினால் கட்டுறதுக்கு யாராலும் முடியலை. அவனை கண்டு எல்லாரும் பயந்தாங்க. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. பார்த்தீங்களா, ஒரு மனுஷனாலும் அவனை அடக்க முடியாது. அந்த ஊருக்கே அவன் ஒரு பயங்கரமாக தோற்றமளித்தான். எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருந்தாங்க இந்த அசுத்தாய் பிடிச்ச மனுஷனை கண்டு. ஆனால் இயேசு அந்த கதரேனுடைய நாட்டுக்கு போய் அந்த ஒரு மனிதன் கட்டப்பட்டிருக்கிறவனை கண்டு கர்த்தராகிய தேவன் அவனுடைய விலங்குகளையும் கட்டுகளை எல்லாம் உடைச்சி அவருடைய வல்லமையினாலே அந்த அவனுடைய ஆவியை துரத்தி அவனுக்கு அற்புதமான ஒரு சுகத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மனுஷன் அவனுக்குள்ளே இருந்த ஆவிகளெல்லாம் அவனை விட்டு போன உடனே அந்த மனுஷன் வஸ்திரம் அணிந்து ரொம்ப அழகாக அவன் ஒரு நல்ல மனுஷனாக மாறிவிட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் கூட இதுபோல் பிசாசனுடைய கட்டாக இருக்கலாம், அல்லது செய்வனினால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது மந்திரவாதத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் பிசாசனுடைய போராட்டம், இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் கட்டப்பட்டு விடுதலையே எனக்கு இல்லை என்று நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்கன்னு சொன்னால், ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை நம்பி பாருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து என்னை இதில் மனுஷர்களால் முடியாத அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எந்த மனுஷன் எனக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்கன்னா, நீங்கள் இயேசு அண்டைக்கு வாங்க. உங்களுடைய கட்டுகளை முறித்து உங்களுடைய போராட்டங்களை அழித்து ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆச்சரியமும் அற்புதமாக விடுதலையாக்குவார். எனவே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நம்புங்க, தேவனை சார்ந்து கொள்ளுங்க, அவரை விசுவாசிக்கிறதுக்கு முன் வாருங்க. உங்கள் கட்டுகளையெல்லாம் உடைச்சி உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார். மனுஷன் முடியாதுன்னு சொல்லிட்டான்னு நீங்கள் அதுக்காக நீங்கள் முடியாதுன்னு இருக்காதீங்க, அவரால் முடியும், அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, என் வாழ்க்கையில் எல்லாமே தோற்று போயிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை என்பதே இல்லை, நான் யார் இடத்துக்கு போவேன்னு சொல்லி மிகுந்த வேதனையோடும் கலக்கத்தோடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். படுக்கையில் கிடக்கிறவங்க, பிசாசினால் பாதிக்கப்பட்டு நொந்து வேதனைப்பட்டு ஐயோ நான் என்ன செய்வேன்னு அழுது கொண்டு இருக்கிறவங்க, கடனில் உதவி யாரும் செய்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறவங்க, இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே அவர்கள் விடுதலை பெறுவார்கள். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.